Hello friends, welcome to Steffi's Food Amore. இன்னைக்கு இந்த கிட் ஸ்பெஷல் வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா வீட்லயே ஜெல்லி எப்படி தயார் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்மர் டைம்ல நம்ம எல்லார் வீட்லயுமே சர்பத் கண்டிப்பா இருக்கும். அந்த சிரப் வச்சு எப்படி ஜெல்லி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஜெல்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 2 கப் தண்ணி எடுத்துப்போம். சர்க்கரை 1/2 கப், சர்பத் சிரப் 1/4 கப், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், ஜெலட்டின் 4 டீஸ்பூன் எடுத்துப்போம். ஜெலட்டினை கரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துப்போம். முதல்ல ஜெலட்டினை ஊற வச்சுப்போம். ஒரு பவுல்ல 4 டீஸ்பூன் ஜெலட்டினோட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடுவோம். நான் இங்க ஃப்ளேவர் இல்லாத ஜெலட்டின் யூஸ் பண்றேன். ஃப்ளேவர்ட் ஜெலட்டின் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்குது. நீங்க அதுல கூட ஜெல்லி தயார் பண்ணலாம். இப்போ ஜெல்லி மிக்ஸ்சர் ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேன்ல 2 கப் தண்ணி சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுப்போம். சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்துப்போம். இந்த சுகர் சிரப் நல்லா கொதி வந்ததும் அதுல நம்ம ஊற வச்ச ஜெலட்டினை சேர்த்துருவோம். கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஜெலட்டின் நல்லா கரையிற வரைக்கும் கலந்துப்போம். லோ ஃப்ளேம்ல தான் ஜெலட்டினை கரைச்சிக்கணும். ஜெலட்டின் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க வைக்க கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுல நம்மளோட ஷர்பத் சிரப்பை சேர்த்து நல்லா கலந்துப்போம். ஜெல்லி மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மோல்டுல ஊத்தி வச்சிடலாம். ஜெல்லி மிக்ஸ்சரை நமக்கு விருப்பமான எந்த மோல்டுலையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு 4லிருந்து 5 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிப்போம். நம்மளோட ஜெல்லி செட் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம ஜெல்லி செட் ஆயிருக்குதுன்னு. பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் அண்ட் preservatives எதுவுமே சேர்க்காததுனால நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த பாதிப்பும் தராதுங்க. நம்ம ஜெல்லி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்குதுன்னு பாருங்க. குழந்தைங்க எல்லாருக்குமே விருப்பமா இருக்கிற ஜெல்லி எப்படி வீட்லயே சுலபமா கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இது போல புது புது உணவு பதார்த்தங்களை நீங்க பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி.